Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabha's Office Studio. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டுடோரியலில் இஃப் ஆர் இஃப்ஸ் கண்டிஷன் கூட அண்டு ஆறு அது மாதிரி மல்டிபிள் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும் பொழுது உங்களால் வந்து டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் எடுக்க முடியும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ண போகிறோம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதே அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் நீடுக்கு டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்பொழுது மாற்றி யூஸ் பண்ணணும். பட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய நேம் இருக்குது, அவங்க எடுத்த மார்க்ஸ் இருக்குது, அவங்க எடுத்த அட்டண்டன்ஸுடைய பர்சன்டேஜ் இருக்குது. இந்த இடத்துல டார்கெட்டும் இருக்குது. மார்க்ஸ் வந்து 50க்கு மேலே இருக்கணும் ஆர் 50 இருக்கணும், அட்டண்டன்ஸ் வந்து 75 ஆர் அபோவ் இருக்கணும் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் க்ரைட்டீரியாவும் பாஸ் ஆகிடுச்சுன்னா, மெட் ஆகிடுச்சுன்னா ரிசல்ட்டில் பாஸ்ன்னு வரணும். ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒருவேளை தெரிஞ்சவங்களாக இருந்தால் இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இஃப்ஸில் நான் சொல்ல போகிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை தெரியாது தெரிஞ்சுக்கிறேன் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இஃப் கண்டிஷனை வச்சு நீங்கள் இதை டீல் பண்ணுறதுக்கு இஃப் ஓப்பன் பண்ணிடணும். இஃப் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஃப் வச்சு 2 அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், பாஸு ஃபெயிலு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை தான் செக் பண்ண முடியும், மார்க்கை மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மார்க்கையும் அட்டண்டன்ஸையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ஆண்டுன்ற இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். இஃப்பில் ஆண்டில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். லாஜிக் 1, லாஜிக் 2, லாஜிக் 3ன்னு நிறைய லாஜிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட் நான் லாஜிக் 1ல் ரொம்ப சிம்பிளாக திஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்ற கண்டிஷனை போட்டு கம்மா கொடுத்துட்றேன். லாஜிக் 2 லைக் நம்ம இப்போ இருக்கோம். லாஜிக் 2ல் நான் அட்டண்டன்ஸ் ஒன்றிய காலமில் உள்ள வேல்யூவை செலக்ட் பண்ணி கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 75% சிம்பிளையும் சேர்த்து கீப் பண்ணுறேன், ஏன்னா அது பர்சன்டேஜ் வேல்யூவில் இருக்குது. ஓகே, இந்த 2 தான் கண்டிஷன். இஃப் கண்டிஷனை போட்டிருக்கோம், ஆண்டு போட்டிருக்கோம். ஆண்டில் இந்த 2ஐயும் இன்க்ளூட் பண்ணி இந்த 2ஐயும் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு 2மே ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் என்ன வரணும் அப்படின்னா பாஸ் வரணும். அப்படி இல்லைன்னா ஃபெயில் வரணும். ரொம்ப சிம்பிள். இஃப் யூஸ் பண்ணுறதுனால இதான் லிமிட்டேஷன். இஃப்பில் வந்து 2 அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண முடியும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை தான் பண்ண முடியுன்றதுனால ஆண்ட் யூஸ் பண்ணி அதில் 2 கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால 2 கண்டிஷன்ஸும் செக் பண்ணி அவுட்புட் பாஸாக ஃபெயிலான வரும். இஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஆண்ட் யூஸ் பண்ணுறதுனால வர்ற பெனிஃபிட் இது தான். சரியா? இப்போ ஆண்ட் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பாஸ் ஃபெயில் வந்துடும். யாரெல்லாம் பாஸ் யாரெல்லாம் ஃபெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சம்டைம் உங்களுக்கு இஃப்பை விட இஃப்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர்னு தோணும். ஏன்னா இஃப்ஸில் வந்து இன்னும் நிறையா ஆர்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு தனித்தனியாக அவுட்புட்டை டிஃபைன் பண்ண முடியும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தனி வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், பாருங்கள். இந்த இடத்துல இந்த கான்செப்டையே எப்படி இஃப்ஸை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இஃப்ஸுடைய ஆர்குமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஈஸி தான். முதல்ல லாஜிக் 1. இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஒரே ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை செக் பண்ணணும் அப்படின்னா இஃப்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணி கால் பண்ணிடலாம். நம்ம 2 செக் பண்ண போகிறோன்றதுனால ஆண்டை யூஸ் பண்ணுறது நல்லது. இது கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 50, கம்மா அட்டண்டன்ஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 75% சிம்பிளையும் கீப் பண்ணிடலாம். கம்மா இப்போ இந்த 2மே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 2மே மெட் ஆகிடுச்சு அப்படின்னா பாஸ் அப்படின்னு வரட்டும். இந்த இடத்துல பாருங்கள், லாஜிக் 2ன்ற ஆர்குமெண்ட் நம்ம இருக்கோம். லாஜிக் 2ல் வந்து நம்ம எதுவும் செட் பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ண வேண்டாம். லாஜிக் 2க்கு இந்த இது தள்ளிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரூன்னா இந்த இது பாஸ் ஆகிடும் இல்லையா, பாஸ்ன்றது செலக்ட் ஆகி வந்துடும். அப்படி ஆகாமல் அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபார்முலா மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபெயில் வரட்டும்னு நான் கொடுக்குறேன். இங்கே இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ட்ரூன்னு போடுறது வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களுடைய ஆர்குமெண்ட் மூவ் ஆகி வந்துருச்சுன்னா ஃபெயில் வரணும்னு சொல்கிறதுக்காக. என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபெயில் வந்துருச்சு. இதை ட்ராக் பண்ணுற பட்சத்தில் அதே அவுட்புட் இங்கேயும் வந்திருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணுற இடத்துல நான் இஃப்ஸும் யூஸ் பண்ண முடியும். பட் இஃப்ஸுடைய பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதை நம்ம நிறைய இடத்துல பேச வேண்டியது இருக்கும். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுவேன். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இஃப் யூஸ் பண்ணுற இடத்துல இஃப்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இஃப்ஸ்ன்றது லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன், நிறைய அபிலிட்டி இருக்குது அதுக்கு இஃப்ஸை விட. ஓகே, 2லேயும் ஒரே விஷயத்தை எடுக்க முடியும். பட் இஃப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட இஃப்ஸில் பண்ணுறது ஈஸி. புரியும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில்
இதே இஃப் ஆர் இஃப்ஸை வச்சுட்டு அடிஷ்னலாக இன்னொரு டேர்ம் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸையும் ஆட் பண்ணி கால் பண்ணி எப்படி நம்மளுடைய ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.